Okay, yes, let's start the session. ஸோ இன்னைக்கு விஎம்ஆரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம எடுக்கிறோம். நம்ம எடுத்தோடனே விஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எடுத்தோடனே விஎம்ஆர்லாம் கற்றுக்க முடியாது. ஃபஸ்ட்டு விஎம்ஆர் போகிறதுக்கு முன்னாடி ஸோ வாட் இஸ் விர்ச்சுவலைசேஷன், க்ளவுட்னா என்ன, டேட்டா சென்டர்னா என்ன, ஹைப்பர்வைசர்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் விஎம்ஆர் வந்து உங்களுக்கு வந்து புரியும். இதை நீங்கள் தெரியாமல் விஎம்ஆர் போனீங்கன்னா அங்கே எதுவுமே வந்து உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு டே கிளாஸில் வந்து டேட்டா சென்டர் பற்றி தான் மோஸ்ட்லி எடுப்பேன். ஏன் டேட்டா சென்டர் பற்றி எடுக்கிறேன் அப்படின்னா, டேட்டா சென்டர் வந்து பேக்எண்ட், அதாவது இப்போ ஃப்ரண்ட் எண்டில் தான் வந்து நமக்கு வந்து எல்லாமே இருக்கும். பட் பின்னாடி ஒர்க் பண்ணுறது என்னன்னா டேட்டா சென்டர் தான். டேட்டா சென்டர் தான் எல்லாமே ஒர்க் ஆகி, இந்த உலகமே ஒரு டேட்டா சென்டர்லேருந்து தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த உலகமே டேட்டா சென்டர் அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் கையில் மொபைல் இருக்குது, மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, ஆண்ட்ராய்டு ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க, கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறீங்க, ஜிபே, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க. இது எல்லாமே எங்கேருந்து வருது? எல்லாமே டேட்டா சென்டர்லேருந்து தான் வருது. ஃப்ரண்ட் எண்டில் அது உங்களுக்கு யூடியூப், ஃபேஸ்புக் காமிக்குது. பட் பேக் எண்டில் அதோட ப்ராசஸ் என்ன? உங்கள் டேட்டா எல்லாமே ஒரு டேட்டா சென்டரில் போய் ஸ்டோர் ஆகுது. விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் போடுறீங்கன்னு வச்சுப்போம், அந்த ரீல்ஸ் இன்ஸ்டால டைரக்டா வருதான்னு கேட்டா டைரக்டா வராது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்? நீங்க உங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்றீங்க. இது உங்க மொபைல், ஓகேங்களா? உங்க மொபைல்ல ஒரு ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்றீங்க. அந்த ரீல்ஸ் வந்து எங்க போகும் அப்படின்னா, இது உங்க மொபைல்ல ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் அப்லோட் பண்றீங்க, இன்ஸ்டா ஆப் யூஸ் பண்றீங்க, இன்ஸ்டா ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்றீங்க. ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது அந்த ரீல்ஸ் எங்க போய் ஸ்டோர் ஆகும்னா ஃபேஸ்புக்கோட டேட்டா சென்டர் போகும். இது மெட்டான்னு சொல்லுவோம், ஃபேஸ்புக்னு சொல்ல மாட்டாங்க, மெட்டா டிசி. டிசினா டேட்டா சென்டர்னு சொல்லுவோம். உங்களோட ரீல்ஸ் வந்து மெட்டா டிசிக்கு போய் ஸ்டோர் ஆகும். இங்க ஒரு டேட்டா பேஸ் இருக்கும், ஓகேங்களா? ஒரு டேட்டா பேஸ் இருக்கும், அந்த டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். இங்க வந்து ஸ்டோரேஜ் டேட்டாபேஸ், ஸ்டோரேஜ் வந்து டேட்டாபேஸ் கனெக்டா இருக்கும். இது வந்து டேட்டாபேஸ்னு வச்சுப்போம். இந்த டேட்டாபேஸ்ல உங்க ரீல்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். தென் இன்ஸ்டாவோட வெப் சர்வர் இருக்கு இல்லையா, விச் மீன்ஸ் நீங்க இன்ஸ்டா www.instagram.com அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த இன்ஸ்டாவோட வெப் பேஜ் வந்து ஒரு வெப் சர்வர்ல இருக்கும். இதன் மூலமா நம்ம இந்த ரீல்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். என் மொபைல்ல இப்படி தான் ரீல்ஸ் வருது. சேம் வே ஒரு யூடியூப் வீடியோ, நான் இப்போ டெக்கி தேரியில் வந்து ஒரு யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ யூடியூபோட டேட்டா சென்டர், அதாவது கூகுள் டேட்டா சென்டருக்கு போகும், அங்கே அப்லோட் ஆகும், தென் அங்கேருந்து உங்கள் எல்லாத்துக்கும் பப்ளிஷ் ஆகும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னா, இப்போ இது மெட்டா டேட்டா சென்டர் வச்சுப்போம். நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறேன், நான் இந்தியாவில் இருக்கிறேன், நீங்களும் இந்தியாவில் இருக்கீங்க, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையில் இருக்கேன், நீங்கள் வந்து ஒரு மதுரையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறேன், என் மொபைலில் இருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறேன். உங்கள் மொபைல் இங்கே இருக்குது, மதுரையில் இருக்கீங்க, நான் சென்னையில் இருக்க வச்சுப்போம். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறேன்னா உடனே இங்கேருந்து உங்கள் மொபைலுக்கு வந்துருமான்னு கேட்டால் வராது. அந்த மெசேஜ் டேரெக்டாக மொபைல் டு மொபைல் கம்யூனிகேட் ஆகாது. அப்போ அந்த மெசேஜ் எங்கே போகும்? இங்கே இருந்து மெட்டா டேட்டா சென்டர் போகும். அந்த மெசேஜ் இங்கே அந்த மெசேஜ் ஸ்டோர் ஆகும். தென் அங்கே இருந்து உங்களுக்கு அந்த மெசேஜ் டெலிவரி ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஒரு உங்கள் மொபைல்னாலும் சரி, ஒரு லேப்டாப்லனாலும் சரி, ஒரு டெஸ்க்டாப்லனாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும்
அது ஒரு டேட்டா சென்டர்ல தான் போய் ஸ்டோர் ஆகும். இந்த உலகம் எப்ப இயங்காம நிக்கும்னா அந்த டேட்டா சென்டர் இல்லாட்டி இயங்காது. இப்ப இந்த டேட்டா சென்டர்னு ஒண்ணு இல்ல, அசியூம் தட் டேட்டா சென்டர் இல்ல, என்ன ஆகும்? எந்த ஒரு டெக்னாலஜி இருக்காது, எந்த கம்பெனி ரன் ஆகாது. சரி, நம்ம வந்து 1950 1970 இல்ல, இன்டர்நெட் இல்லாம இருக்கிறதுக்கோ அல்லது மொபைல் இல்லாம இருக்கிறதுக்கோ நிறைய பேரோட ஒர்க் வந்து இன்டர்நெட் பேஸ்டா தான் இருக்குது. நிறைய பேருக்கு அதுதான் ப்ரொஃபஷனா ஆயிப்போச்சு. இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு டேட்டா சென்டர் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டோம்னா ஒரு பொருளாதாரமே அடி வாங்கிரும். நாட் ஓன்லி இந்தியா, வேர்ல்டு லெவல்ல ஒரு பொருளாதாரமே அடி வாங்கும் ஒரு டேட்டா சென்டர் இல்ல, ஒரு இன்டர்நெட் இல்ல அப்படின்னா. அப்ப இந்த உலகத்தோட டெக்னாலஜிய யார் டிஃபைன் பண்றா அப்படின்னா அந்த டேட்டா சென்டர் தான் டிஃபைன் பண்ணுது. இந்த டேட்டா சென்டர் இல்லாட்டி எதுவுமே இல்லை, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க டேட்டா சென்டரை எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து டாபிக்ஸ் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல தான் நம்ம வந்து விர்ச்சுவலைசேஷன் பத்தி படிக்கிறோம். பட் அது பேக் எண்ட்ல அது ஸ்டோர் ஆகுற இடம்னு பார்த்தோம்னா அது டேட்டா சென்டர். அப்ப அந்த பேக் எண்ட் ஆர்கிடெக்சர் படிக்கணும். சி, நான் வந்து வெறுமனே விஎம்ஆர் என்ன சொல்லி கொடுத்து போயிட்டே இருக்கலாம். எனக்கு வந்து ஒரு 20 days தான் ஆகும், டப்புன்னு கிளாஸை முடிச்சு போயிடுவேன். பட் அதை நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சொல்லிக் கொடுக்கறது மேட்ரு கிடையாது. எல்லாருமே வந்து உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட மணியை ஸ்பெண்ட் பண்ணி, நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கலாம், வேலையில நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், அதெல்லாம் மீறி வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ப்ராப்பரான ஒரு ஐடியா கொடுக்கணும். நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர் பத்தி பெருசா சொல்ல மாட்டாங்க. நான் ஏன் டேட்டா சென்டருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, கரண்டா நான் ஒர்க் பண்ற டேட்டா சென்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒர்க் பண்றது வந்து டேட்டா சென்டர்ல தான் ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்றது வந்து டேட்டா சென்டர் விர்ச்சுவலைசேஷன். இது நான் சோஃபார் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 years எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட 12 years எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இப்பதான் லைக் ஒரு 3 years தான் டேட்டா சென்டர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த டேட்டா சென்டர் நான் பார்த்தது கூட கிடையாது. டேட்டா சென்டர் எப்படி இருக்கும், அதுல உள்ள டிவைசஸ் எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும், சர்வர்னா என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. எதை பத்தி எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ அப்ப நான் அது அது சம்பந்தமா நாலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். ஏன்னா டேட்டா சென்டர் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து பேக் அண்ட் ஆர்கிடெக்சரை ஓரளவு இல்ல சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. விஎம்ஆர் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி விஎம்ஆர், நீங்க ஒரு கிளவுட் கூட நீங்க படிங்களேன். டேட்டா சென்டர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒரு டெக்னாலஜி போனாலும் டேட்டா ஆக்சுவலி இது வந்து நாட் ஓன்லி ஃபார் விஎம்ஆர் ஒரு கிளவுட், ஒரு பப்ளிக் ஒரு நார்மலான ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு அவேர்னஸான ஒரு விஷயம். வாட் இஸ் டேட்டா சென்டர், எப்படி டேட்டா சென்டர் கனெக்ட் ஆகுது, இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ ஒரு கூகுளோட டேட்டா சென்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுல பாருங்க, ஒரு மொபைல்ல நான் வந்து கூகுள் ஆக்சஸ் பண்றேன், இல்ல ஒரு டெஸ்க்டாப்லயோ லேப்டாப்லயோ வாட் எவர் இட் இஸ் நான் ஆக்சஸ் பண்றேன். என்னோட வீட்ல இது பழைய காலத்துல டிஎஸ்எல் மோடம்னு சொல்லுவோம். அதாவது வெரி ஓல்டர்ல வந்துட்டு டிஎஸ்எல் மோடம்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து ரவுட்டர்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ரவுட்டர்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மோடம் ரவுட்டர்ல நம்மளோட இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப இது 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 இந்த இது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் ஒரு காலத்துல ஏர்டெல்ல வந்து இந்த ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுலனா இன்டர்நெட் வீடு வீடா போயிட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கணும். அதெல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு இதை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சது, எப்படி இன்டர்நெட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ரவுட்டர் வச்சிருப்போம். ஒய்ஃபை ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த ஒய்ஃபை ரவுட்டர் வச்சிருப்போம். அதுல இருந்து ஈத்தர்நெட் கேபிள் மூலமா டெஸ்க்டாப்ல வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஒய்ஃபை மூலமா லேப்டாப்லயோ அப்புறம் மொபைல்லையோ நம்ம கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ரவுட்டர் எங்க கனெக்ட் ஆயிருக்கும்னா, இது வந்து வீட்டில் இருக்கிற ரவுட்டர். இந்த ரவுட்டர் என்ன இருக்குன்னா 2 டிஃப்ரெண்ட் லொகேஷனை கனெக்ட் பண்றது தான் இந்த ரவுட்டர். 2 டிஃப்ரெண்ட் லொகேஷனை கனெக்ட் பண்ணும் இந்த ரவுட்டர் வந்து. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து உங்க டேட்டா இப்போ www.google.com நீங்க போடுறப்ப உங்க டேட்டா வந்து எங்க போகும் அப்படின்னா, உங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிற ரவுட்டர்ல இருந்து வெளியில இருக்கிற ரவுட்டர் போகும். அங்க இருந்து
அந்த ஐஎஸ்பிக்கு போகும். ஐஎஸ்பினா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஹூ இஸ் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்? ஜியோ ஃபைபர், ஆக்ட் ஃபைபர், ஏர்டெல், அப்புறம் டாடா டெலிகம்யூனிகேஷன்ஸ், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ரெக்வஸ்ட் போகும். அவங்கள இருந்த அந்த ரெக்வஸ்ட் வந்து எங்க போகும் அப்படின்னா டைரக்டா கூகுள் டேட்டா சென்டருக்கு போகும். ஸோ கூகுள் டேட்டா சென்டர் வந்து நமக்கு நியர்பை லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா சிங்கப்பூர்ல இருக்குது. இந்த கனெக்ஷன்லாம் எப்படி? நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த இடத்துல புரியணும். கூகுள் டேட்டா சென்டர் சிங்கப்பூர்ல இருக்குது, நான் இந்தியால இருக்கிறேன். அப்ப இந்த பாக்கெட்ஸ்லாம் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்? இங்க இருந்து நான் வந்து ஒரு கூகுள் வெப்சைட்டை நான் வந்து ஆக்சஸ் பண்றேன். கூகுள் டேட்டா சென்டர் வந்து சிங்கப்பூர்ல இருக்குது. மேபி சிங்கப்பூரா இருக்கலாம், தைவானா இருக்கலாம். அங்க ரெக்வஸ்ட் இல்லாட்டி வேற ஏதாவது லொகேஷன், வேர்ல்டு வைடா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஏதோ ஒரு லொகேஷன்ல நமக்கு வந்து ரெக்வஸ்ட் வரும். ஸோ டேட்டா சென்டர் வேற எங்கேயோ இருக்குது, பட் நான் இந்தியால இருந்து ஆக்சஸ் பண்றேன். ஹவ் இட் இஸ் பாசிபிள்? எப்படி இங்க இருந்து அங்க ஆக்சஸ் ஆகுது? யாராவது ஒருத்தர் எனக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? எனிபடி ஹேவ் ஐடியா? இதை பத்தி யாருக்கா ஐடியா இருக்குதா? யாராவது ஒருத்தருக்கு? எனி ஒன்? எஸ், லெட்ஸ் இன்டராக்ட். நீங்க பேசுனீங்கன்னா எனி ஒன் ஹேவிங் ஐடியா? சொல்லுங்க. யா த்ரூ ரவுட்டர். யா ஆஃப் கோர்ஸ் த்ரூ ரவுட்டர். ரவுட்டர் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு மேல இன்னொன்னு இருக்குது. இன்டர்நெட் பாக்கெட்ஸ் வழியா போகுமா? நெட்வொர்க் பாக்கெட்ஸ். இன்டர்நெட் பாக்கெட்ஸ் தான். ஆஃப் கோர்ஸ் பாக்கெட்ஸ் தான். ஐபி அந்த அட்ரஸ். ரவுட்டர்ல ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இருக்கு இல்லையா? அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல டிஎன்எஸ் சர்வர். எந்த கேபிள்? யா டிஎன்எஸ் சர்வர் தான். நான் கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா, என்னோட ஐஎஸ்பி என்னோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் சென்னை சாந்தம்ல இருக்காரு. சென்னை ஏர்டெலோட ஐஎஸ்பி வந்து சென்னை சாந்தம்ல இருக்குது. சரிங்களா? சென்னை சாந்தம்ல இருக்குது. அங்க இருந்து கூகுள் டேட்டா சென்டர் வேற லொகேஷன்ல இருக்குது, லைக் சிங்கப்பூரோ வேற எங்கேயும் இருக்குது. ரெண்டுக்கான கம்யூனிகேஷன் எப்படி நான் கேக்குறேன். ஹவு த கம்யூனிகேஷன்? வயர் மூலமா எப்படி? ஃபைபர் ஆப்டிக் எப்படி போகும்? அந்த எஸ் ஆஃப் கோர்ஸ் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இருக்கு. த்ரூ சி. எஸ் ஆஃப் கோர்ஸ். கரெக்டா பாயிண்ட் பிடிச்சீங்க. தட் இஸ் கால்ட் சப்மரைன் கேபிள் நம்ம வந்து சொல்லுவோம். த்ரூ சீல தான் அது போகும். அதை காமிக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. இதை வந்து சப்மரைன் கேபிள்னு சொல்லுவோம். அந்த சப்மரைன் கேபிள் வந்து எங்க இருந்து எங்க போகும் அப்படின்னா வேர்ல்டு வைடா அந்த சப்மரைன் கேபிள் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும். இந்த இருக்கு இல்லையா? இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ்ல ஒரு பெரிய பைப் போகுது இல்லையா? அந்த பைப் உள்ளதான் அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இருக்கும். ஓகேங்களா? இந்த இருக்கா? இந்த பைப் உள்ள ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இருக்கும். அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமா நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகி டேட்டா சென்டர், நாட் ஈவன் லைக் கூகுள் மட்டும் கிடையாது, மெட்டால இருக்கிற வாட்ஸ்அப், இன்ஸ்டா எல்லாமே இந்த ப்ராசஸ்ல தான். வேர்ல்டு வைடா எல்லாமே இந்த ஃபைபர் ஆப்டிக்ல கனெக்ட் ஆயிருக்குது. சப்மரைன் கேபிள் மூலமா கனெக்ட் ஆயிருக்குது. இதை வந்து சப்மரைன் கேபிள்னு சொல்லுவோம். ஏர்டெலோட ஐஎஸ்பியோட மெயினான பாயிண்ட், சென்னையில மெயினான பாயிண்ட் வந்து சாந்தம். சாந்தம் எந்த உங்களுக்கு தெரியும்? சாந்தம்னு எங்க இருக்கு? பீச் ஓரத்துல இருக்கு. ஓகேங்களா? ஏன் அவன் சாந்தம்ல அதை பில்ட் பண்ணிருக்கான் அப்படின்னா அந்த ஃபைபர் ஆப்டிக்க உள்ள கொண்டு வர்றதுக்காக அவன் வந்து ஃபைபர் ஆப்டிக்க உள்ள கொண்டு வர்றதுக்காக இது பண்ணிருக்கான். எப்படி சொல்றது? ஒரே நிமிஷம். ஃபைபர் ஆப்டிக்க உள்ள கொண்டு வர்றதுக்காக சாந்தம்ல வந்து பில்ட் பண்ணிருக்கான். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஏர்டெலோட ஏர்டெலோட சப்மரைன் கேபிள் பார்த்தோம்னா இங்க பாத்தீங்களா? இந்த மேப் பாருங்க. வேர்ல்டு வைடா ஏர்டெல் எங்கெல்லாம் சர்வீஸ் கொடுக்குறோன்னா அங்க எல்லாமே சப்மரைன் கேபிள் மூலமா தான் சர்வீஸ் போய்கிட்டு இருக்கு. இது வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த இடத்துல லொக்கேட் பண்ணுது பாருங்க. சாந்தோம்ல போய் லொக்கேட் பண்ணும். இதில் போட்டிருக்கானா? will connect Singapore and France will amongst largest in. So Airtel announced today joined CME-V6 consortium, high-speed global network capacity to serve India's fast-growing digital economy. இப்போ வந்து அதானியுமே வந்துட்டு
இந்த பிசினஸ்ல இறங்குறதுக்காக டேட்டா சென்டர் வந்து போட்டுக்கிட்டு இருக்கான் அதானியுமே. ஜியோ இறங்கிட்டான் ஆல்ரெடி வந்து ஜியோ வந்து இறங்கிட்டான். கேபிள் ஸோ சப்மரைன் கேபிள் வந்து எப்படி லே பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் லே பண்ணுவாங்க. பெரிய பெரிய கப்பல்ல அந்த ஷிப்ல வந்துட்டு இந்த பைப் இருக்கும் இல்லையா, அந்த பைப்ல இருந்து அப்படியே லே பண்ணிக்கிட்டே வருவாங்க. அது உள்ள அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இருக்கும். அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமா தான் டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது எல்லாருமே பண்ணிட முடியாது. பெரிய பெரிய கார்ப்பரேட் மட்டும்தான் இதெல்லாம் எடுத்து பண்ண முடியும். லைக் ஏர்டெல், ஜியோ, அதானி, வோடோஃபோன், டாடா டெலிகம்யூனிகேஷன். இந்தியாவோட டேட்டா சென்டர் ப்ரொவைடர் யாருன்னு நீங்க வந்து போட்டு பார்த்தீங்கன்னா, மெயினான டேட்டா சென்டர் வந்துட்டு இப்போ வந்து ஏர்டெல் வந்து சிறுசேரில் வந்து டேட்டா சென்டர் பில்ட் பண்ணியிருக்கான். அப்புறம் என்டிடின்னு கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த என்டிடி கம்பெனி வந்துட்டு அம்பத்தூர்ல ஒரு பெரிய டேட்டா சென்டர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமா தான் கனெக்ஷன் இருக்கும். ஸோ இது ஏர்டெலோட டேட்டா சென்டர், சென்னை 2 டேட்டா சென்டர். இதில் பார்த்தீங்கன்னா அது நேம் இதெல்லாம் நமக்கு டாபிக்கே கிடையாது. இது அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நாலேஜ் வரணுங்கிறதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு பேசிக் ஐடியா வரணும்னு சொல்லிட்டு சென்னை டேட்டா சென்டர் பார்க் நெக்ஸ்ட்ரா, இதுக்கு பேரு நெக்ஸ்ட்ரா. நம்ம சென்னையில் இருக்க டேட்டா சென்டர் பேர் நெக்ஸ்ட்ரா. பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஃபுல்லா பண்ணி முடிக்கல, ஆல்மோஸ்ட் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஸோ கெப்பாசிட்டி ஹைப்பர் ஸ்கேல் பார்க் டோட்டல் கெப்பாசிட்டி 3,000 ரேக்ஸ். லொகேஷன் சிறுசேரி, வெல் கனெக்டட் வித் கேபிள் லேண்டிங் ஸ்டேஷன், மேனுஃபேக்சரிங் ஹப். சைஸ் 2,70,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 4 ஃப்ளோர்ஸ், 12 டேட்டா ஹால்ஸ். இந்தியாவிலே கொஞ்சம் பிக்கஸ்ட் டேட்டா சென்டரா கொண்டு வந்துட்டு இருக்கான். இவன் போட்டான். அதானி வந்து ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அம்பத்தூர்ல வந்து என்டிடி டேட்டா சென்டர் பில்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்தியாவும் இப்போ டேட்டா சென்டர்ல ஓரளவு, இதுக்கு முன்னாடி இந்தியாவில் பெரிய டேட்டா சென்டர்லாம் கிடையாது. இப்போதான் கொஞ்சம் இந்தியாவில் டேட்டா சென்டர் வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது. மோஸ்ட்லி இன்னொரு 10 வருஷத்துல இந்தியாவில் வந்து ஒரு பெரிய டேட்டா சென்டரோட ஹப்பா மாறும். இது வரைக்கும் டேட்டா சென்டர்னு எடுத்தோம்னா மேக்ஸிமம் யூஎஸ்ல தான் நிறைய டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், தைவான்ல நிறைய டேட்டா சென்டர் இருக்கும். இப்போ இந்தியாவில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எமர்ஜிங் ஆகி டேட்டா சென்டர் வருது. டேட்டா சென்டர் வர என்ன ஆகும், நம்மளோட ஓப்பனிங்ஸ் அதிகமாகும். டேட்டா சென்டருக்குன்னு வந்துச்சுன்னா ஹைப்பர்வைசர் அதுக்கான ஓப்பனிங் அதிகமாகும், விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் ஓப்பனிங் அதிகமாகும், டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஓப்பனிங் அதிகமாகும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்படிதான் உங்களோட டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்பியில இருந்து சப்மரைன் கேபிள் மூலமா போய் அங்க கூகுளோட டேட்டா சென்டருக்கு போகுது. கூகுள் டேட்டா சென்டர்ல இருந்து தென் ரெக்வஸ்ட் நமக்கு திருப்பி வருது. சேம் அதே வழியை கூகுளோட டிஎன்எஸ் சர்வர், வெப் சர்வர் மூலமா ரெக்வஸ்ட் நமக்கு திருப்பி வந்து எனக்கு இந்த கூகுள் அப்படிங்கிற ஒரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இதுதான் வந்து ப்ராசஸ். பை த சேம் வே யோசிச்சுக்கோங்க, ஃபேஸ்புக் மெட்டா டேட்டா சென்டர்னாலும் சரி, மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர்னாலும் சரி, எல்லாரோட ஒர்க்கிங் ப்ராசஸ் இதே தான். சப்மரைன் கேபிள் இருக்கும், அந்த டேட்டா சென்டர்ல கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க உங்க மொபைல் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு தெரியணும். லைக் நம்ம இப்போ ஒரு இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போடுறோம்னா அந்த போஸ்ட் எங்க போய் ஸ்டோர் ஆகுது, ஓகே இது மெட்டா டேட்டா சென்டருக்கு போகும். ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பிளே பண்றோம், ஓகே இந்த வீடியோ எங்க இருந்து பிளே ஆகுது, ஓகே இது யூடியூபோட கூகுள் டேட்டா சென்டர் வந்து பிளே ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு பேக் எண்ட்ல யோசிக்கணும், டெக்னிக்கலா நீங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா, ஸோ இது கூகுள் டேட்டா சென்டரோட வேர்ல்டு வைட் ஸ்ப்ரெடட் லொகேஷன். இதுல பாத்தீங்கன்னா யூஎஸ்ல அதிகமா வந்து டேட்டா சென்டர் வந்து கூகுள் வச்சிருப்பான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் அதிகமாக வச்சிருப்பான். அப்பாக் ரீஜனில் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கிறான், எங்க சிங்கப்பூர்லையும் தைவான்லையும் வச்சிருக்கான். இது அந்த அப்பாக் ரீஜன் சொல்லுவோம், ஏசியா பெசிபிக். இது யூரோப் ரீஜியன். இது வந்து இது அமெரிக்காஸ் ரீஜியன் சொல்லுவோம். இதுல தான் டேட்டா சென்டர் வச்சிருக்கோம் நிறையா. ஸோ நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அப்புறம் அயர்லாந்து, நெதர்லாந்து, ஃபின்லாந்து, பெல்ஜியம், ஏஷியாவில் தைவான், சிங்கப்பூர், இந்த கடையிலாம் வந்து பெரிய பெரிய டேட்டா சென்டர் வந்து வச்சிருக்கான். ஸோ இது வந்து கூகுள் டேட்டா சென்டரோட ஒரு இமேஜ். அவங்களோட டேட்டா சென்டர்ல என்னெல்லாம் இருக்குது அப்படி சொல்லி இதை வந்து பார்க்குறோம் நம்ம. இப்படிதான் டேட்டா சென்டர் இருக்கும்.
ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து சோஃபேர் என்னோட கெரியர் ஆரம்பிச்சுல இருந்து நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்னோட நான் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்மோஸ்ட் 12 to 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட கெரியர் வந்து டெஸ்க்டாப் சப்போர்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அப்போ இருந்தே டேட்டா சென்டர் பார்க்கணும்னு ஒரு ஆர்வம், ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். டேட்டா சென்டர் எப்படி இருக்கும், அது எப்படி எனக்கு எனக்கு வந்து ஒரு இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. பிளேட் சர்வர்னா எப்படி இருக்கும், சர்வர் எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸா தான் நான் டேட்டா சென்டருக்கு உள்ள போனதுக்கு அப்புறமா தான் ஓகே டேட்டா சென்டர் இப்படித்தான் இருக்கும், ரேக்ஸ் இப்படி இருக்கும், இந்த ரேக்ஸ்ல வந்து டிவைசஸ் இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த கேபிள்ஸ் எல்லாம் இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போதான் எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்குது. எனக்கு உண்மையிலே சொல்ல போனா டேட்டா சென்டருக்குள்ள உள்ள ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஸ்டெப்பை எடுத்து வைக்க போது அப்படியே கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸா இருந்தது. அப்படியே என்னோட உடம்புல இருக்கிற அந்த ஹேர்லாம் அப்படியே கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா நான் பல வருஷமா டேட்டா சென்டரை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னால பார்க்கவே முடியல. ஏன்னா இது உங்களுக்கு நடக்கும். நீங்களுமே டேட்டா சென்டர் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணீங்கன்னா டேட்டா சென்டர் பார்க்க வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா டேட்டா சென்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு யூகேல இருக்கும், அல்லது யூஎஸ்ல இருக்கும், இல்ல சிங்கப்பூர்ல இருக்கும். ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருக்கும். அப்படி இந்தியாவில டேட்டா சென்டர் தான் நீங்க போய் பார்த்துருக்க மாட்டீங்க. வெரி ரேர் பர்சன் தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால நான் டேட்டா சென்டர் விஎம்எல் ஒர்க் பண்ணியிருக்கேன். பேக் எண்ட்ல எப்படி எனக்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் இந்த செஷன் வந்து எக்ஸ்ட்ராவா நான் எடுப்பேன். ஏன்னா எனக்கு பேக் எண்ட் இப்போ ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். இதை நான் அப்படியே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ கரண்ட் கம்பெனில டேட்டா சென்டர் இன்ஸ்டாலேஷன் இருக்கனால அந்த பேக் எண்ட்ல அது எப்படி கனெக்டா இருக்கு, கேபிள்ஸ் எப்படி கனெக்டா இருக்கு, ஃபைபர் ஆப்டிக் கேபிள் எப்படி கனெக்டா இருக்கு, அங்க என்னென்ன டிவைசஸ் எல்லாம் இருக்குது மறைஞ்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் டேட்டா சென்டர் பாக்குறப்ப ஒரு மிரட்சியோட தான் இருந்தேன். ஏன்னா அந்த டேட்டா சென்டருக்கு உள்ள போன உடனே கை காலெல்லாம் அப்படியே எனக்கு வந்து லைக் ஷிவரிங் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா அங்க இருக்கிற கோல்டு டெம்பரேச்சர், அங்க அவ்வளோ டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்க டேட்டா சென்டருக்குள்ள சாதாரணமெல்லாம் போக முடியாது. ஒரு டேட்டா சென்டருக்குள்ள போகணும் அப்படின்னா ஜெயில் மாதிரி இருக்கும். நீங்க ஜெயில இருந்து கூட திரும்பி ஈஸியா வந்துடலாம். ஆனா டேட்டா சென்டருக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் உங்களால போக முடியாது. இதெல்லாமே இப்ப நான் பார்த்து கத்துக்கிட்டது தான். இப்ப லைக் அதுக்கு வந்துட்டு ஒரு கேட் வச்சிருப்பாங்க, அதுக்கு ஒரு ஆக்சஸ் கொடுக்கணும். அதுக்கடுத்து ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்கும், அல்லது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். அப்புறம் உங்களை மெட்டல் டிடெக்டர் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி உங்களை மெட்டல் டிடெக்டர் செக் பண்ணது மட்டும் இல்லாம பர்சனலா செக் பண்ணுவாங்க. உங்க பேக்கை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி உங்க கூட ஒருத்தர் யாரோ அனுப்பிச்சு தான் டேட்டா சென்டருக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் டேட்டா சென்டருக்குள்ள போக முடியாது. நீங்க எம்ப்ளாயா இருந்தாலுமே கூட ஒவ்வொரு டைமும் டேட்டா சென்டருக்குள்ள போறப்பையும் உங்களை செக் பண்ணி உங்களோட ஆக்சஸ் எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதான் பார்த்துட்டு தான் உள்ளே விடுவாங்க. டேட்டா சென்டர் வந்து 24/7 மானிட்டர் பண்ணி கேமரால மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு தனி டீம் உண்டு. நீங்க ஜஸ்ட் உங்க மொபைல் எடுத்து மேல வச்சாலே போதும், போன் பண்ணி ஆள் வந்துருவாங்க. நீங்க எதுக்கு மொபைல் எடுக்கிறீங்க டேட்டா சென்டர்ல? ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. டேட்டா சென்டர்ல போட்டோஸ் வீடியோஸ் இருக்க ரெஸ்ட்ரிக்டட். இதெல்லாம் எனக்கு நடந்த அனுபவங்களை நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அங்க மொபைல்ல போட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளவு செக்யூரா டேட்டா சென்டர் வந்து அவங்க வந்து வச்சிருப்பாங்க. 24/7 நம்ம தலைக்கு மேல கேமரா இருந்துகிட்டே இருக்கும். டேட்டா சென்டர் வந்து செம்ம கூலிங்கா இருக்கும். லைக் டெம்பரேச்சர், இப்போ உங்க வீட்டுல வந்து டெம்பரேச்சர் வந்து நீங்க ஏசியில பாத்தீங்கன்னா 18 டிகிரி வச்சுப்போமா, 18 டிகிரி தான் மேக்ஸிமம், அது கீழே வைக்க முடியாது. பட் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 டிகிரிஸ் தான் இருக்கும். அந்த அளவுக்கு கோல்டா இருக்கும். நீங்க ஷூ போடாம போனீங்க அப்படின்னா உங்க கால்லாம் அப்படியே எப்படி சொல்றது, மறைச்சு போயிரும், இந்த விரைச்சு போயிரும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிரும். இன்னொன்னு ஷூ போட்டோம்னா அந்த ஷூ மேல கவர் போட்டு தான் உள்ள விடுவாங்க பெரிய பெரிய டேட்டா சென்டர்லாம். எந்த ஒரு தூசியும் அளவுக்கு கீழே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா சென்டருக்குள்ளே இதே மாதிரி மல்டிபிள் ரேக்ஸ் இருக்கும். இந்த ரேக்ஸ்க்கெல்லாம் தனித்தனி பூட்டு போட்டிருப்பாங்க. இந்த ரேக்ஸ் இருக்கு, இதுல ஓப்பன்ல இருக்கு இல்லையா, இதுலயே வந்து இந்த ரேக்குக்கும் தனி கதவு போட்டிருப்பாங்க. நிறைய டேட்டா சென்டர்ல இந்த ஒவ்வொரு ரேக்குக்கும் தனித்தனி கதவு போட்டிருப்பாங்க. அதுக்கு சாவி வந்து செக்யூரிட்டி தான் நீங்க வாங்கிட்டு போகணும். ஏன்னா உள்ள போயிட்டு ஏதோ ஒரு கேபிள யாருமே எதுவும் ஃபால்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப செக்யூரா வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த டேட்டா சென்டர்ல எக்கச்சக்கமான டிவைசஸ் இருக்கும். இப்ப நான் அங்கதான் வரேன் நானு. இந்த டேட்டா சென்டர் வந்து எப்படி ரன் ஆகுதுன்னா, ஐஎஸ்பி இருக்கும், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்களா, ஐஎஸ்பி வந்து உங்களுக்கு வந்து நம்ம வாங்கியிருப்போம். எங்களோட டேட்டா சென்டர்ல பாத்தீங்கன்னா ஐஎஸ்பி வந்து 4 பேர் வாங்கியிருக்கோம். ஜியோ, வோடஃபோன், டாடா டெலிகம்யூனிகேஷன்ஸ், ஏர்டெல். ஏன் 4 ஐஎஸ்பி வச்சிருக்கோம்னா, இப் சப்போஸ் ஏதாவது ஒரு ஐஎஸ்பி டவுன் அப்படின்னா இன்னொரு ஐஎஸ்பில இருந்து ஐஎஸ்பி டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்ப சாந்தம் தான் தமிழ்நாட்டுல வந்து சாந்தம் தான் ஏர்டெல் ஹெட். அந்த சாந்தம் டவுன் ஆச்சுன்னா மொத்த இதுமே டவுன் ஆயிரும். மொத்த ஏர்டெல் நெட்வொர்க்கே டவுன் ஆயிரும். அப்படி டவுன் ஆயிடுச்சுன்னா டேட்டா சென்டர் டவுன் ஆயிரும். டேட்டா சென்டர் டவுன் ஆச்சுன்னா டேட்டா சென்டர்ல சர்வர்ஸ் எல்லாம் டவுன் ஆயிரும். அப்ப அது மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 4 ஐஎஸ்பி வச்சிருப்பாங்க. ஒரு ஐஎஸ்பி டவுன், இன்னொரு ஐஎஸ்பி.
இன்னொன்று பேண்ட்வித் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக 4 ஏஎஸ்பியும் பகிர்ந்து ஷேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த பேண்ட்வித் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஐஎஸ்பியில் இன்டர்நெட் உள்ள ஆக்சஸ் வரும். உங்கள் டேட்டா சென்டருக்கு உள்ள யார் வரணும் ஃபயர்வாலை மீறி தான் வரணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு வீடு வச்சிருக்கீங்க, ஒரு பங்களா கட்டியிருக்கீங்க வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுக்குள்ள கேட் இருக்கும், கேட்ல செக்யூரிட்டி இருப்பாரு. இப்போ யாருனாலும் உள்ள அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. ஒருத்தர் வந்து செக்யூரிட்டி வந்து கேட்கணும், நான் அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு தான் அவரை நான் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் அந்த செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்துருக்கிற கேட்ல நிற்காரு, அலோவ் பண்ணவும் கேட்பாரு. ஏன் அலோவ் பண்ணுங்க அப்படி சொன்ன பிறகு அவர் கேட்டை திறந்து உள்ள அலோவ் பண்ணுவார். ஒரு அன்ஆத்தரைஸ் பர்சன் உள்ள வர்றாரு, செக்யூரிட்டியே வந்து கண்டுபிடிச்சாரு இவர் அன்ஆத்தரைஸ் பர்சன், நீங்க உள்ள போகக்கூடாது சொல்லி அவரே வெளியில அனுப்பிச்சிடறாரு அவரை. அப்ப அந்த வேலை இந்த ஃபயர்வால் தான் பண்ணுது. ஒரு செக்யூரிட்டி என்ன வேலை பண்றாரோ அந்த வேலை இந்த ஃபயர்வால் பண்ணுது. இன்டர்நெட்ல இருந்து வர்ற பாக்கெட்ஸ் எல்லாமே அதை அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணி எது நல்ல பாக்கெட்ஸ், விச் மீன்ஸ் எது கரெக்டான பாக்கெட்ஸ், எது வந்துட்டு ரேன்சம்வேர் அட்டாக் வருது. லைக் அட்டாக் எல்லாமே இந்த இன்டர்நெட் வழியாக தான் அட்டாக்லாம் வரும். லைக் அந்த வைரஸ், ரேன்சம்வேர் இதெல்லாமே இந்த இன்டர்நெட் மூலமாக தான் வரும். அந்த பாக்கெட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி நல்ல பாக்கெட்ஸ் மட்டும் உள்ள அனுப்பும். இந்த பாக்கெட்ஸ்லாம் வந்து பிளாக் பண்ணிடும், வேற எதுவும் பாக்கெட்ஸ் வந்தா. ஸோ அந்த வேலையை ஃபயர்வால் பண்ணும். ஃபயர்வால் வந்து ரவுட்டருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். இதெல்லாம் பிசிக்கல் டிவைஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ரவுட்டர்ஸ்க்கு கனெக்ஷன் இருக்கும், ரவுட்டர்ல சுவிட்சில் கனெக்ஷன் இருக்கும். தென் அந்த சுவிட்சில் இருந்து பார்த்தீங்கன்னா ரேக் சர்வர், பிளேட் சர்வர், ஸ்டோரேஜ் இதுக்கெல்லாமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். நம்ம இதை பற்றி லேட்டாக வாட் இஸ் ரேக் சர்வர், வாட் இஸ் பிளேட் சர்வர், ஸ்டோரேஜ் எல்லாம் லேட்டாக பார்க்கலாம். அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். தென் அதுக்கு அடுத்து அந்த டேட்டா சென்டருக்கு பவர் கொடுக்கறதுக்கு வந்து ஜியாண்ட் பவர் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும். இபில இருந்து பவர் கனெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா, சப்போஸ் இபி பவர் கனெக்ட் கட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டீசல் ஜென்ரேட்டர் ஓடும். சப்போஸ் அதுவும் கட் ஆயிடுச்சுன்னா யூபிஎஸ் ஓடும். ஒவ்வொரு ரேக்குக்கும் உள்ள ஒரு 2 ரேக்கு ஒரு யூபிஎஸ் வச்சிருப்பாங்க. சப்போஸ் ஜென்ரேட்டர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதனால யூபிஎஸும் வச்சிருப்பாங்க. தென் அந்த டேட்டா சென்டரை வந்து கூலிங் பண்றதுக்கு கூலிங் டவர்ஸ் இருக்கும். நான் சொன்னேன்ல ரொம்ப அதிகமான கோல்டு அங்கே இருக்கும் அப்படின்னு, அந்த ஹியூமிடிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன் அதை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா 24/7 இந்த சர்வர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. லைக் இப்போ நீங்க ஒரு ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்க, என்னைக்காவது அந்த ஃபேஸ்புக் வந்து ஸ்டாப் ஆயிருக்கா? ஒரே ஒருக்க டவுன் ஆயிருக்கு, வாட்ஸ்அப் ஒருக்க டவுன் ஆயிருக்கு. நம்ம ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு 6-7 மாசம் இருக்கும். வாட்ஸ்அப் டவுன் ஆகி நிறைய பேரால வாட்ஸ்அப் அனுப்ப முடியல. அந்த டைம் என்ன ஆச்சுன்னா வாட்ஸ்அப்போட சர்வர் டவுனு, அதனால தான் அந்த டைம் வந்து டவுன் ஆயிடுச்சு. அதர்வைஸ் 24/7 ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ 24/7 ரன் ஆகுதான் சர்வர் தான் அந்த இது ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த சர்வர் வந்து 24/7 ரன் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும். இப்படி ஹீட்டை ஜென்ரேட் பண்றப்ப அந்த டிவைஸ் அந்த ஹார்ட்வேர் வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆனால் மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கும். நீங்களே ஒரு மொபைல் யூஸ் பண்றீங்க, கண்டினியூஸா கேம்ஸ் விளாண்டுக்கிட்டே இருக்கீங்க, மொபைல் ரொம்ப சூடாகும். ஒரு கட்டத்துக்கு மேலே மொபைல் சூடாகி என்ன ஆயிரும், ஹேங் ஆயிரும். நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இந்த இஷ்யூ. இல்ல கண்டினியூஸா வீடியோ ஏதோ பாக்குறீங்க, ஏதோ ஒன்று பண்றீங்கன்னா மொபைல் சூடாக ஹேங் ஆகி சம்டைம்ஸ் சுவிச் ஆஃப் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இந்த ஹார்ட்வேர் வந்து அதிகப்படியான ஹீட் ஜென்ரேட் பண்றப்ப ஹேங் ஆக வாய்ப்பு இருக்கு. அதை அப்படியே கூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு அந்த கூலிங் டவர்ல இருந்து அந்த கூலிங்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஹியூமிடிட்டி வந்து மெயின்டைன் பண்றாங்க, இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்றாங்க. அதுதான் ஜியாண்ட் கூலிங் டவர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நான் இந்த டயக்ராம் வந்து நானே போட்ட டயக்ராம். இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்போ டேட்டா சென்டர்ல ஒர்க் பண்ண போய் தான் எனக்கு வந்து தெரியும். ஓகே, இந்த செட்டப்ல தான் இருக்குது. ஒரு சும்மா ஓவராலான ஒரு டயக்ராம். இதை தவிர்த்து நிறைய டிவைசஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம லேட்டா பார்க்கலாம். இது ஓவராலான ஒரு டயக்ராம். ஸோ அப்போ டேட்டா சென்டர் இருந்தால் ஃபயர்வால் டிவைஸ் இருக்கும், ரவுட்டர்ஸ் இருக்கும், சுவிச்சஸ் இருக்கும், ரேக் சர்வர் இருக்கும், பிளேட் சர்வர் இருக்கும், ஸ்டோரேஜ் இருக்கும், யூபிஎஸ், ஜென்ரேட்டர்ஸ், கூலிங் டவர்ஸ், இதெல்லாமே வெளியில இருக்கும். இதெல்லாமே டேட்டா சென்டருக்கு உள்ள இருக்கும். அதை தவிர்த்து டேட்டா சென்டர்ல நிறைய இருக்குது. லைக் ஃபயர் எக்ஸிக்யூஷன் வச்சிருப்பாங்க, சிசிடிவி கேமராஸ், ஃபயர் அலாம், ஸ்மோக் டிடெக்டர், ரோடன் ரெப்பலண்ட்னா எலி வராம இருக்கிறதுக்கு அதுக்கு தனியா ரெப்பலண்ட் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாமே ஒரு டேட்டா சென்டர் எடுத்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சும்மா நீங்களும் நானா வந்து ஒரு டேட்டா சென்டர் எல்லாம் பில்ட் பண்ண முடியாது. ஒரு கார்பரேட், ஒரு வெயிட்டான கார்பரேட் எல்லாம் டேட்டா சென்டர் பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, லைக் நான் சொன்ன மாதிரி ஏர்டெல், ஜியோ, அதானி, இவங்களால தான் டேட்டா சென்டர்லாம் பில்ட் பண்ண முடியும். உங்களால பில்ட் பண்ண முடியும், எஸ், உங்களால முடியும்னா லைக் உங்களால ஒரு 2 சர்வர் வச்சு ஒரு டேட்டா சென்டர் உங்க வீட்டில் பில்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஆஃபீஸ்ல பில்ட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய டேட்டா சென்டர் லைக் ஜியான் டேட்டா சென்டர் வந்து நீங்க பில்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா அஃப்கோர்ஸ் கண்டிப்பா முடியாது. அதுக்கு லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு இந்த ஒரு ஃபயர்வால் டிவைஸே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய்,
அது டிபெண்ட்ஸ் ஆன் அதோட கான்ஃபிகரேஷன் பொறுத்து நிறைய. லைக் ஒரு டிவைஸே வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா இருக்கும் அல்லது 10 லட்ச ரூபா இருக்கும். எக்கச்சக்கமா காசு வந்து கன்சியூம் பண்ணும் அது. ஓகே, அதே மாதிரி ரவுட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா ஆகும். இது ஒன்று தான் போடுங்க, இது மாதிரி 1 2லாம் இருக்காது, ஒரு 20 30 இருக்கும். அப்போ அதை காஸ்ட் எண்ணி பாருங்க எவ்வளோ காஸ்ட் வந்து அது வருது அப்படிங்கிறத நீங்க மலைச்சு போயிருவீங்க. அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு டேட்டா சென்டர் நீங்க வந்து பில் பண்றதுக்கு ஒரு 10 கோடியா தேவைப்படும். அந்த அமௌண்ட் இல்லாம உங்களால டேட்டா சென்டர்லாம் அவ்வளோ சீக்கிரம் பில் பண்ண முடியாது. அதுக்கு இடம் வேணும், நிறைய இருக்குது. ஃபைன். ஸோ டேட்டா சென்டர் என்னன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். நான் ஒரு வீடியோ வேணா காமிக்கிறேன், டேட்டா சென்டர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வேணா சும்மா ஒரு வீடியோ வந்து காமிக்கிறேன். இப்போ மெட்டாவோட டேட்டா சென்டர் பார்ப்போம். Data center to Meta. இந்த டேட்டா சென்டர்ல நிறைய டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸும் கூட நம்ம இதுக்கு அடுத்து பார்க்கலாம். இது மெட்டாவோட ஃபேஸ்புக் டேட்டா சென்டர், எங்க விர்ஜீனியால இருக்குது. ஸோ இது இப்படிதான் டேட்டா சென்டர் இருக்கும். இதுல வந்து கேபிள்ஸ் லே பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, இதுல எல்லாம் கேபிள்ஸ் லே பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் ரேக்ஸ், இந்த பாக்ஸா இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரேக்ஸ். ஓகேங்களா, இந்த ரேக்ல தான் வந்து டிவைஸ் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து டிவைஸ், என்ன டிவைஸ், மேபி இது சுவிட்சா இருக்கலாம். இது வந்து கேபிள், இந்த கேபிள் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிகல் ஃபைபர் கேபிள். இது மோஸ்ட்லி பெரிய டேட்டா சென்டர்ல ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் தான் மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணுவாங்க, பட் ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது டேட்டா சென்டர்ல இருக்க டிவைஸ் ஃபுல்லா ரேக்ல வந்து மவுண்ட் பண்ணிருக்காங்க. ரேக்ல மவுண்ட் பண்றதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரேக்ல வந்து மவுண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஸோ கூகுள் டேட்டா சென்டர் காமிக்கிறேன். கூகுள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் கணக்குல வச்சிருப்பா டேட்டா சென்டர். கூகுள் டேட்டா சென்டர்ல இப்படிதான் கேபிள்ஸ் எல்லாம் லே பண்ணிருப்பாங்க, மேல கேபிள்ஸ் லே பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே டிவைசஸ் லைக் சுவிட்ச், ரவுட்டர்ஸ், சர்வர்ஸ். இந்த மாதிரி தான் கனெக்ட் ஆயிட்டு இருக்கும். இவர் எடுத்தது வந்து ரேக் சர்வர். ஓகேங்களா, ஹார்ட் டிஸ்க் எடுக்கிறாரு அதுல இருந்து. இது வந்து ஹார்ட் டிஸ்க் ஸ்ப்ரெட்டிங் பண்றாங்க. ஸ்ப்ரெட்டிங் எதுக்கு அப்படின்னா, அது லெகசி ஆயிடுச்சு, அந்த ஹார்ட்வேர் வந்து ரொம்ப பழசாயிடுச்சுன்னா ஸ்ப்ரெட்டிங் பண்ணிடுவாங்க, இந்த டேட்டா வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா டேட்டா சென்டர் பத்தி கொஞ்சம் வீடியோஸ் பாருங்க. இதெல்லாம் கூலிங் சிஸ்டம்ஸ், டேட்டா சென்டர் ரிலேட்டடா கூலிங் சிஸ்டம்ஸ். இதெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப டேட்டா சென்டர் பத்தி கொஞ்சம் படிங்க, கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பாருங்க, உங்களுக்கு அப்ப கொஞ்சம் புரியும். ஏன் நான் வந்து டேட்டா சென்டருக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம படிக்க போறது வந்து டேட்டா சென்டர் விர்ச்சுவலைசேஷன். ஓகேங்களா, நம்ம வேலை பார்க்குற இடம் வந்து
டேட்டா சென்டர் விர்ச்சுவலைசேஷன். ஒரு டேட்டா சென்டர்ல தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். பட் நம்ம டேட்டா சென்டர் போகுமான்னு நம்ம தெரியாது. நம்ம இருக்கிற இடத்துல டேட்டா சென்டர் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு டைம் டேட்டா சென்டருக்கு நேரில் போக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல டேட்டா சென்டர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா சென்டர் சம்பந்தமா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. கேஸ் எனி டவுட்ஸ், இது சின்ன டவுட் ஆனாலும் சரி, பெரிய டவுட் ஆனாலும் சரி, எனி டவுட்ஸ் கேளுங்க. ப்ரோ யா ஓகே, ஒரு சின்ன டவுட்டுங்க. இப்போ சர்வர் ரூம் டேட்டா சென்டர் ரெண்டும் ஒண்ணா இல்ல வேற வேறங்களா? இப்போ ஆபீஸ்ல எல்லாம் வந்து சர்வர் ரூம் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுவும் இந்த டேட்டா சென்டர் டேட்டா சென்டர்ல ஒன் ஆஃப் த டிவைஸ் சர்வர். நான் சொன்னேன் இல்லையா, அந்த டேட்டா சென்டர்ல நிறைய டிவைசஸ் இருக்கும். லைக் சுவிட்ச் இருக்கும், ஃபயர்வால் இருக்கும், ரவுட்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி சர்வரும் ஒன் ஆஃப் த டிவைஸ். மேபி அது ரேக் சர்வரா இருக்கலாம் அல்லது டவர் சர்வரா இருக்கலாம். அந்த சர்வர்ல தான் நம்மளோட எல்லாமே, அந்த விண்டோஸ் சர்வரா இருக்கலாம், அல்லது லினக்ஸ் சர்வரா இருக்கலாம், அல்லது ESX ஹைப்பர்வைசரா இருக்கலாம். எல்லாமே அதுல தான் ரன் ஆகும், அந்த சர்வர்ல தான் ரன் ஆகும். நீங்க எதுவும் டேட்டா சென்டர் நேரா பாத்திருக்கீங்களா? இல்லைங்க, பார்த்தது இல்ல. ஓகே. ஸோ சின்ன சின்ன, இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா சின்ன சின்ன இடங்களில் டேட்டா சென்டர் இருக்கும். பட் ரொம்ப சின்னதாக ஒரு ரேக் தான் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு ரேக்ல வச்சு நீங்க சின்ன சின்ன ஆஃபீஸ்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ யா, சர்வர் ஒன் ஆஃப் த டிவைஸ் இன் டேட்டா சென்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனி ரன் பண்றீங்க. என்ன கம்பெனி அப்படின்னா, ஒரு வெப்சைட், லைக் அது வெப்சைட் என்ன அப்படின்னா ஒரு ஆன்லைன் வெப்சைட் ரன் பண்றீங்க வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அமேசான் மாதிரியே நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ண போறேன். யூசர்ஸ் வந்துட்டு நானே வந்து அதுல போஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் நான் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஸ்வீட்ஸ் கடை வச்சிருக்கேன். சரிங்களா? நான் ஒரு ஸ்வீட் கடை வச்சிருக்கேன். என்னோட ஸ்வீட் கடைக்கு வந்துட்டு கஸ்டமர் வந்து ஆன்லைன்ல அந்த ஸ்வீட் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவேன், ஸ்வீட் வந்து டெலிவரி பண்ணிடுவேன். அப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்போ என்னோட டேட்டா சென்டர் இருக்கும். ஸோ டேட்டா சென்டர் நம்ம எடுத்துக்கலாம். டேட்டா சென்டர்ல ரேக் இருக்கும். அந்த ரேக்ல வந்து சர்வர்ஸ் இருக்கும், ரவுட்டர், சுவிட்ச் எல்லாமே இருக்கும். இப்போ இது ஒரு சர்வர். இது வந்து ஒரு வெப் சர்வர் வச்சுப்போம். ஒரு வெப் சர்வர். என்னோட டொமைன் நேம் வந்து Amazon.com. என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா TNSweets.com. நீங்க உங்க வீட்டில் இருக்கீங்க. உங்க வீட்டில் இருந்து TNSweets.com வெப்சைட்டை நீங்க ஆக்சஸ் பண்றீங்க. இதுல வந்துட்டு ஒரு பொருள் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா உடனே அந்த ரெக்வஸ்ட் வந்து இந்த டேட்டா சென்டர் இருக்கு இல்லையா, அவங்களோட டேட்டா சென்டர். மேபி இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிலாம் வந்துட்டு வேற யார்ட்ட டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு சர்வரை மட்டும் மெயின்டைன் பண்ண சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டேட்டா சென்டர்ல தான், ஹவர் இட் இஸ் டேட்டா சென்டர்ல தான் வரும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் இங்கே போகும். இந்த வெப் சர்வர்ல இருந்து உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே பிளேஸ் ஆகும். தென் இங்க இருந்தா உங்களுக்கு ரெக்வஸ்ட் எல்லாமே வரும். இப்போ TNSweets.com போடுறீங்கன்னா அதோட ரெக்வஸ்ட் வந்து இந்த வெப் சர்வருக்கு போகும். வெப் சர்வர்ல இருந்து உங்களுக்கு இங்க வரும். அது DNS சர்வர், அப்ளிகேஷன் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர், இது எல்லாமே வந்து கம்யூனிகேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? இந்த சர்வரை தான் ரேக்ல வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சர்வர் வந்து எது ரேக் சர்வரா இருக்கலாம் அல்லது பிளேட் சர்வரா இருக்கலாம். ஸோ ஓகே, வாட் இஸ் ரேக் சர்வர், வாட் இஸ் பிளேட் சர்வர், அதையுமே ஒரு இமேஜ் காமிக்கிறேன் நான். இதான் ரேக் சர்வர். இப்படித்தான் இருக்கும் ரேக் சர்வர். இந்த சர்வர்ல இருந்து தான் நம்மளோட ஆக்சஸ் எல்லாமே வருது. ஓகேங்களா? இதுதான் ரேக் சர்வர். நம்ம இப்ப சர்வர் இஸ் நத்திங் பட் இந்த CPU, மெமரி இதெல்லாமே இருக்கும். இப்போ உங்க வீட்டில் வந்து ஒரு PC இருக்குது, பர்சனல் கம்ப்யூட்டர் இருக்குது. அதுல என்ன உள்ள என்ன இருக்கும்? ஒரு மதர் போர்டு இருக்கும், ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்டா இருக்கும், அது ஒரு ப்ராசஸர் இருக்கும், ரேம் இருக்கும். சேமே ரேக் சர்வர்ல அதுதான் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. என்ன அதுல ஒரு ப்ராசஸர் இருக்கும், இங்க 2 ப்ராசஸர் இருக்கும். அங்க ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிருப்பீங்க, 2 ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிருப்பீங்க.
அங்கே வந்து 16 GB ரேம் போட்டுருப்பீங்க, இங்கே வந்து 1 TB ரேம் போடுவீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறதே கொஞ்சம் பெருசாக நீங்கள் எய்ம் பண்ணீங்கன்னா அதான் சர்வர். சரியா? இதான் ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வர் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்கேஸ் மாதிரி தான் இருக்கும். லைக் இது இந்த மாதிரி ரேக்கில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரேக்கில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரேக் பண்ணிக்கலாம். இது உள்ள இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்க, ரேம் இது பவர் சப்ளை யூனிட். ஸோ ரேம், பவர் சப்ளை யூனிட் எல்லாமே இதில் இருக்குது பார்த்தீங்களா. ஹார்ட் டிஸ்க் இதாக இருக்குல்லையா, ஹார்ட் டிஸ்க்கு இது வந்து கூலிங் ஃபேனு, இது வந்து ப்ராசஸர், இந்த இடத்துல இருக்க இது வந்து ப்ராசஸர். ஸோ இதோட ஃப்ரண்ட் வியூ, இந்த சர்வரோட ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும். இது ரேக் சர்வர் இந்த மாதிரி இருக்கும். பிளேட் சர்வர் அப்படி கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி. பிளேட் சர்வர் அப்படிங்கிறது இந்த மாதிரி மல்டிபிள் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸில் ஒவ்வொரு சர்வரையும் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இதை பற்றி ஒரு தனியாக ஒரு கிளாஸ் எடுப்பேன் நான். வாட் இஸ் ரேக் சர்வர், வாட் இஸ் பிளேட் சர்வர், அது எப்படி கனெக்ட் ஆகிருக்கும்னு சொல்லி நான் எடுப்பேன் நான். அப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ரேக் எல்லா டேட்டா சென்டர்லையும் பிளேட் சர்வர் இருக்கும், ரேக் சர்வர் இருக்கும். ரேக் சர்வர் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? டவுட் ஓகேவா? கிளியரா? ஓகே ப்ரோ எல்லா சர்வருக்கும் 2 பவர் சப்ளை இருக்குங்களா? அஃப்கோர்ஸ் 2 பவர் சப்ளை இருக்கும், 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கும், 2 ப்ராசஸர் இருக்கும். எல்லாமே ரெடியூடண்டா இருக்கும். வாட் இஸ் ரெடியூடண்ட்? ரெடியூடண்ட் அப்படின்னா ஒரு பவர் சப்ளை ஃபெயில் ஆனா இன்னொரு பவர் சப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி டேட்டா சென்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ரேக் சர்வர் இருக்கு அப்படின்னா இந்த சர்வருக்கு வந்துட்டு 2 பவர் சப்ளை இருக்கும். இப்போ இதுல கேபிள் கனெக்ட் பண்ணணும், ரைட்டா? இதுல வந்து கேபிள் வந்து கனெக்ட் பண்ணணும். 2 பவர் சப்ளை இருக்கு இல்லையா? ஒரு பவர் சப்ளை வேற எங்கேயோ இபில இருந்து வரும், இன்னொரு பவர் சப்ளை வேற எங்கேயாவது தான் வரும். ஏன்னா சப்போஸ் இந்த இபி டவுன், இந்த பவர் டவுன்னா இதுல இருந்து ஒர்க் ஆகும், இது டவுன்னா இதுல இருந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் இந்த பவர் சப்ளை டவுன்னா இதுல இருந்து ஒர்க் ஆகும். திஸ் இஸ் கால்ட் ரெடியூடன்சி. ரெடியூடன்சி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, இந்த சர்வர் வந்து எக்காரணத்துக்கும் டவுன் ஆகாம பார்த்துக்கணும். அதுக்காக இந்த ரெடியூடன்சி போட்டிருப்பாங்க. இதே மாதிரி 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இதுல ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சாலும் பிரச்சனை இல்லை, அது ரன் ஆகிட்டே இருக்கும். உங்களோட லேப்டாப் இருக்குது, ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனால் என்ன ஆகும்? உங்களால் லேப்டாப்ல இதை ஆக்சஸ் பண்ண முடியுமா? உள்ள போக முடியுமா? ஓஎஸ் லோட் ஆகுமா? முடியாது. ஆனா சர்வர்ல பாத்தீங்கன்னா 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனால் இன்னொரு ஹார்ட் டிஸ்க் மூலமா அது ஓஎஸ் லோட் ஆகும். உள்ள இருக்கிற டேட்டாவை நம்ம பார்த்துக்கலாம். அது ஒரு டெக்னாலஜி, ரைட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சர்வர்ல நிறைய இருக்குது. அது நம்ம போக போக நம்ம வந்து அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? வேற டவுட்ஸ்? இந்த டேட்டா சென்டர்ல நம்ம as a டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஜினியர் நமக்கு என்ன வேலை இருக்கும்? நம்ம வந்து விஎம்ஆர் இன்ஜினியர் தானே. ஸோ நமக்கு டேட்டா சென்டர் எந்த மாதிரி ஒர்க் இருக்கும்? சூப்பர் கேள்வி. இப்ப நீங்க ஒரு விஎம்ஆர் இன்ஜினியர், சரிங்களா? இந்த விஎம்ஆர் இன்ஜினியருக்கு டேட்டா சென்டர்ல என்ன வேலை இருக்கும் அப்படின்னா, விஎம்ஆர் வந்து ஒரு ஹைப்பர்வைசர். ஓகே, ஹைப்பர்வைசர் என்ன, அதை பத்தி நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வர்றேன். எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து இப்போ குழம்பிடுவீங்க. இப்போ வந்து டேட்டா சென்டர் மட்டும் நான் கவர் பண்றேன், சரிங்களா? நாளைக்கு கிளாஸஸ்ல ஹைப்பர்வைசர்னு என்ன, கிளவுட்னா என்ன, அதெல்லாம் பத்தி நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ டேட்டா சென்டர் பத்தி வந்து சொல்றேன். இப்போ உங்க டேட்டா சென்டர்ல ஒரு ரேக் சர்வர் இருக்கும். அந்த ரேக் சர்வர்ல 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க்ல ஓஎஸ் போட்டிருப்போம். அது என்ன ஓஎஸ் அப்படின்னா ESXi. இதை ஓஎஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஹைப்பர்வைசர்னு சொல்லணும். அது என்னன்னு நான் லேட்டா சொல்றேன். ஹைப்பர்வைசர் ஆல்சோ ஓஎஸ் தான், பட் அது ஹைப்பர்வைசர் நம்ம கால் பண்ணுவோம். ESXi வந்து ஹைப்பர்வைசர் தான் நம்ம சொல்லுவோம். ESXi ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் ஆயிருக்கும். தென் இதுல நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுவோம். எத்தனை மிஷின் கிரியேட் பண்ணுவோம்? நம்ம மேனேஜ் பண்றது என்னன்னா, இந்த ESXi மேனேஜ் பண்றோம். அஸ் a விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டரா இந்த டிவைஸ்க்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த டிவைஸ் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தான் அதை போய் பார்க்கணும். அப்ப நீங்க கேட்கலாம், நான் யூகேல இருக்கேன், என்னோட டேட்டா சென்டர் யூகேல இருக்கேன், நான் சென்னையில இருக்கேன், எப்படி இந்த டிவைஸை போய் பார்க்கறது? ஸோ அதுக்கு டேட்டா சென்டர்ல ஆள் வச்சிருப்பாங்க. அவங்க டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க, அல்லது டேட்டா சென்டர் லோக்கல் டீம் இருப்பாங்க. அவங்க ரிமோட் சப்போர்ட்னு சொல்லுவாங்க, டேட்டா சென்டர் அட்மின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அவங்கள வச்சு நம்ம இந்த டிவைஸை பார்த்துக்க வேண்டியதான். இந்த இப்போ ரேக் சர்வர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா சென்டர்ல என்னெல்லாம் இருக்கும்? ரவுட்டர் இருக்கும், சுவிட்ச் இருக்கும், சர்வர்ஸ் இருக்கும். ரவுட்டர் வந்து யார் மேனேஜ் பண்ணுவாங்க? ரவுட்டரே சுவிட்சை யார் மேனேஜ் பண்ணுவாங்கன்னா நெட்வொர்க் டீம் மேனேஜ் பண்ணுவாங்க. ஃபயர்வாலை யார் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபயர்வால் டீம் மேனேஜ் பண்ணுவாங்க.
இந்த சர்வர்ஸ் யார் மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மேனேஜ் பண்ணுவோம். அதாவது விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து மேனேஜ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரோல் கண்டிப்பா டேட்டா சென்டர் இன்வால்வ் ஆயிருக்கும். டேட்டா சென்டர் தெரிஞ்சாதான் நீங்க சர்வே பண்ண முடியும் விஎம்ஆர்ல. டேட்டா சென்டர் தெரியாம சர்வே பண்ணலாம், பட் உங்களுக்கு வந்து அவ்வளவா எதுவுமே புரியாது. நீங்க சும்மா ஓபி அடிச்சு தான் போற மாதிரி இருக்கும். எதுவுமே பண்ண முடியாது. டேட்டா சென்டர் தெரியாம விஎம்ஆர்ல சர்வே பண்றது கஷ்டம். ஏன்னா நம்மளோட மொத்த செட்டப்பும் டேட்டா சென்டர்ல தான் இருக்குது. அந்த டேட்டா சென்டர் டவுன்னா அந்த இஎஸ்எக்ஸ் டவுன். இஎஸ்எக்ஸ் டவுன்னா அதுல ரன் ஆகிற விர்ச்சுவல் மிஷின் டவுன். விர்ச்சுவல் மிஷின் டவுன்னா கஸ்டமர் நம்ம கால் பண்ணி நம்மள கால்னு கத்துவான். எதுக்கு என் சர்வர் டவுன் ஆச்சு? கிளைண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட் எடுத்துப்போம். கிளைண்ட் கேட்பான் எதுக்கு சர்வர் டவுன் ஆச்சு, உடனே அப்பனும் கேட்பான். நம்ம தான் அதெல்லாம் பார்க்கணும். அப்கமிங் கிளாஸஸ் என்னன்னு பார்க்கலாம். So for remote access we are கிளவுட் சொல்றாங்க சார். கிளவுட் சொல்றாங்களா? அது நான் இதுக்கு அடுத்து அது நிறைய பேர் ஒரு மித் இருக்குது. நிறைய பேர் ஒரு மித் இருக்குது, கிளவுட் தான் பெஸ்ட், மித்த எவனுமே வந்து பெரிய ஆள வர முடியாதுன்னு சொல்லிட்டு. இதை பத்தி இந்த செஷன் முடிச்சு நான் சொல்றேன். என்ன இந்த டேட்டா சென்டர் முடிச்சு நான் அடுத்து அதுதான் வரப்போறேன் சொல்றேன். ஓகே, யாரோ அடுத்து கொஸ்டின் கேட்டீங்க கேளுங்க. so remote access நம்ம DRAC யூஸ் பண்றோமா? IDRAC ILO yes. ஸோ அது IDRAC ILO நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க டெஸ்க்டாப், இப்போ உங்களோட லேப்டாப் இருக்குது, ரேம் ஃபால்ட் ஆனா என்ன ஆகும்? உங்க லேப்டாப்ல உங்க லேப்டாப்ல ரேம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்ப என்ன ஆகும்? ப்ளூ ஸ்கிரீன் ப்ராப்ளம் வரும். ப்ளூ ஸ்கிரீன் இஷ்யூ வரும். ரேம் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா ப்ளூ ஸ்கிரீன் வரும், அல்லது லேப்டாப் பவரானே பண்ண முடியாது. ரைட்டா? ஆமா. சம்டைம்ஸ் அது எதுவுமே பூட் ஆகாது. சேம் அதுல என்ன பிரச்சனை அது அது அந்த பிரச்சனை இதுலயும் வரும். இதுல ரேம் ஃபால்ட் ஆகும், ஹார்ட் டிஸ்க் ஃபால்ட் ஆகும், மதர் போர்டு ஃபால்ட் ஆகும், நெட்வொர்க் கார்டு ஃபால்ட் ஆகும், ப்ராசஸர் ஃபால்ட் ஆகும். அதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும். எதுக்காக அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிவைஸ்ல, இந்த ஹார்ட்வேர்ல ஒரு ரேம் ஃபால்ட், ஒரு அந்த மதர் போர்டில் இருக்கிற ஒரு ரேம் நம்ம சொல்ல மாட்டோம், மெமரின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி மெமரின்னு தான் சொல்லணும். அந்த மெமரி ஃபால்ட்னு வச்சுப்போமே. அந்த மெமரி ஃபால்ட்னா சர்வர் வந்து அவ்வளோதான் உட்காந்துரும், டவுன், சர்வர் டவுன் நம்ம சொல்லுவோம். அந்த இஎஸ்எக்ஸ் டவுன் ஆயிரும். அப்போ அது ரன் ஆகிற விஎம்ஸ் எல்லாம் டவுன் ஆகும். அதெல்லாம் நம்ம தான் சரி கட்டணும். அதை என்ன பண்ணி அதை அப் பண்றது எல்லாமே நம்ம தான் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி சினாரியோல தான் நீங்க வந்துட்டு ILO IDRAC எடுப்பீங்க. எதுக்கு ILO IDRAC எடுக்கணும்னா ஒன்றும் இல்லை, என்னோட சர்வர் வந்து யூஎஸ்ல இருக்கு, நான் சென்னையில இருக்கேன். அந்த சர்வர் ஸ்டேட்டஸ் நான் பார்க்கணும். நான் ஃபிளைட் பிடிச்சி போய் பார்த்து வர முடியாது, என்னால் பாசிபிள் கிடையாது. அப்போ ஒன்று அங்கே இருக்க டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வச்சு தான் நான் பார்க்கணும், பட் அவனுமே அங்கே அவைலபிள் இல்லை. அப்போ நம்ம உடனே அதை பார்த்தாகணும். அப்படின்னா அந்த ILO IDRAC மூலமா நான் பார்ப்பேன். தட் இஸ் ரிமோட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலர், அதுக்கு பேர் ILO IDRAC. ஓகே, நெக்ஸ்ட் சார். சொல்லுங்க சார் இப்போ வந்து இப்போ டேட்டா சென்டர்ல வந்து இப்போ ஏர்டெல் வச்சுக்குவோம். ஏர்டெல் வந்து பேக் எண்ட்ல வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டெலிகம்யூனிகேஷன் எல்லாத்துலயும். அவங்க கண்டிப்பா அந்த டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. பட் இப்ப இல்ல நான் கேக்குற கேள்வி என்னன்னா, இப்ப 2-3 கம்பெனி வச்சுக்குவோம். இப்ப வந்து ஸ்வீட் கடை மாதிரி 3-4-5 ஸ்வீட் கடை வச்சுக்குவோம். இப்ப அவங்களுக்கு எல்லாம் டேட்டா சென்டர்ல வந்து சர்வர் செப்பரேட்டா இருக்குமா இல்ல கம்பைனடா தான் இருக்குமான்னு கேக்குறேன். ஓகே சார், ஃபைன், குட் क्वेश्चन இது. இப்ப டேட்டா சென்டர் நிறைய டைப் ஆஃப் டேட்டா சென்டர் இருக்குது. அதே தனி கிளாஸா நான் எடுப்பேன். லைக் மேனேஜர்ஸ் டேட்டா சென்டர், கொலோகேஷன் டேட்டா சென்டர், என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர். நான் இப்போ உங்க கதைக்கு வரேன். நான் என்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனில வந்து ஒரு 100 எம்ப்ளாயி ஒர்க் பண்றாங்க. எனக்கு சர்வர்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்னோட கம்பெனி பெர்மிஷன்ஸ்லயே ஒரு டேட்டா சென்டர் போட முடியும். ஒரு டேட்டா சென்டர் போட்டு, சின்ன டேட்டா சென்டர், ரொம்ப பெருசா இல்லாட்டாலும் ஒரு சின்ன டேட்டா சென்டர் போட்டு அந்த 100 பேருக்கு நான் சர்வர்ஸ் கொடுத்துருவேன். பட் நான் வந்து எனக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஸ்வீட் கடை வச்சிருக்கேன். எனக்கு அந்த ஸ்வீட் ஸ்டாலுக்கு வந்து ஒரு வெப்சைட் வேணும், அது சர்வர்ல ரன் ஆகணும், நீ பார்த்து பண்ணி கொடுத்துருப்பா அப்படியே உங்க கையில கொடுத்துறேன்னா, அந்த வெப் சர்வர், அந்த டிஎன்எஸ் சர்வர், அந்த அப்ளிகேஷன் சர்வர், அந்த டேட்டாபேஸ் சர்வரை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க. அவங்க அவங்களோட டேட்டா சென்டர்ல மெயின்டைன் பண்ணி இவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப அந்த வெப்சைட் டவுன் அப்படின்னா நான் உங்களுக்கு, இப்ப நீங்க தான் அந்த வெப்சைட் அந்த டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ணி நான் உங்களுக்கு தான் கால் பண்ணுவேன்.
என்னப்பா என்னோட வெப்பேஜ் வந்து டவுன்ல இருக்குது, கஸ்டமரால வந்து எதுவுமே ஆர்டர் பண்ண முடியல, என்னாச்சு உடனே பாருங்கன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த சர்வர் டவுன்ல இருக்கும். அதை நீங்க சரி பண்ணி அப் பண்ணிடுவீங்க. அப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி வெப்பேஜ் டவுன்ல இருந்து நான் ரெடி பண்ணிட்டோம், இப்ப கஸ்டமரால ஆர்டர் பண்ண முடியும் நீங்க சொல்லுவீங்க. இந்த வேலை தான் நம்ம பாக்குறோம். ஆக்சுவலி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், வேர்ல்டு வைடா இதான் நடக்குது. இது பேங்கிங் செக்டர், ஒரு பேங்கிங் செக்டரா எடுத்துக்கோங்க, ஒரு மெடிக்கல் செக்டர் எடுத்துக்கோங்க, எல்லாமே இதுதான் நடக்குது. ஆனா பெரிய கார்ப்பரேட் வந்து செப்பரேட்டா ஒரு ரேக் சர்வரோ ஒரு பிளேட் சர்வரோ வச்சிருப்பாங்க, தனியா அவங்களுக்கு தனியா செப்பரேட்டா வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா, அஃப்கோர்ஸ். இப்போ ஒரு பெரிய கார்பரேட்டா இருக்காங்கன்னா அவனே சொந்த காசை போட்டு பில் பண்ணி அவனே வச்சுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு டேட்டா சென்டர் வச்சிருப்பாங்க அவங்களோட ப்ரெமிசஸ்ல. ஏன்னா அவனுக்கு நிறைய சர்வர்ஸ் தேவைப்படும். இன்னொன்னு டேட்டா வந்து அவனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால அவனே அவனோட ஓன் டேட்டா சென்டர் அவனோட இடத்துல வச்சிருப்பான், வெளியில கொடுக்க மாட்டான். எனக்கு டேட்டா சென்டர், ஃபார் எக்ஸாம்பிள் என்னால ஒரு சின்ன கம்பெனி என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியல, டேட்டா சென்டர்லாம் வச்சுக்க முடியாதுன்னு சொன்னா நான் வந்து வேற யார்ட்டா கொடுத்து பண்ணிப்பேன். நெக்ஸ்ட். எனக்கு ஒரு டவுட். நீங்க ரெடண்டன்சி பத்தி சொல்லி கொடுத்தீங்கல்ல. ஸோ ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ரன் ஆகும். அது சேம் சினாரியோ. ஒரு சிபியூ இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு சிபியூல இருந்து அந்த சர்வர் ரன் ஆகுமா? இல்லைன்னா ஒரு சிபியூ டவுன்னா சர்வரே டவுன் தான் தானே? கண்டிப்பா டவுன் தான். கைஸ், உங்களோட கொஸ்டின் கேட்டு ஐம் வெரி இம்ப்ரெஸ்ட். இந்த மாதிரி யோசிக்கணும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு விஷயம் வந்து நீங்க கத்துக்கிறப்ப இந்த மாதிரி டிஃப்ரெண்டா யோசிக்கிறது நல்லது. அப்பதான் நம்மளோட மைண்ட் ஓப்பன் ஆகும். நான் ஹார்ட் டிஸ்க் வச்சு ஒரு சினாரியோ சொன்னேன். அவர் அதே சினாரியோவை சிபியூக்கு அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்கிறாரு. அஃப்கோர்ஸ் அது ஆகாது. ஏன்னா சிபியூட ஒர்க் வேற, ஹார்ட் டிஸ்கோட ஒர்க் வேற. சிபியூ தான் ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். நம்ம எல்லாமே படிச்சிருப்போம், வாட் இஸ் ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்? சிபியூ தான். அந்த ஹார்ட் இருந்துச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதனால சிபியூக்கு ரெடியூடன்சி கிடையாது. அதே மாதிரி ரேம், ஒரு ஹார்ட்வேர்ல நம்ம மேக்ஸிமம் 24 ஸ்லாட்ஸ், நிறைய ஸ்லாட்ஸ் போட்டுக்கலாம். நான் ஏதாவது ரேம் எடுத்து காமிக்கிறேன். இல்லைங்க, ரேம்ல வந்து ரெடண்டன்ட் வந்து இருக்குங்க, அந்த கான்செப்ட் இருக்கு ரேம்ல. இல்ல, ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் ரேம்ல ரெடியூடன்ட் இல்ல. இல்ல, என்னோட டேட்டா ஆக்சுவலா சென்டர்ல நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த கான்செப்ட்ல வந்து நான் வந்து ஒரு டேட்டா சென்டர்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ரேம் வந்து இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா டிம் ஏ பி சிடி அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஒரு ப்ராசஸருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரேம் வந்து அலோகேட், இன்னொரு ப்ராசஸருக்கு இன்னொரு செட் ஆஃப் ரேம் வந்து அலோகேட் ஆயிடும். இல்ல, யூசுவலாவே ரெண்டு ப்ராசஸருக்கு 2 ரேம் சப்போர்ட் பண்ணும். ஓகே, அது கான்செப்ட் அதுதான். இல்ல, ஆக்சுவலா ரெண்டுமே சப்போர்ட் ஆகும், அது இல்லைன்னு சொல்ல. நான் பார்த்த ஒரு செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா ரேமே வந்து ரிடண்டன்ட்டா வந்து செட் பண்ண முடியும். ஆக்சுவலா அது அந்த மாதிரி செட் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அது வந்து காஸ்ட் வந்து அதிகமாகும் அப்படின்னு செட் பண்ண மாட்டாங்க. நான் பார்த்த ஒரு மெயில் என்ன சர்வர்ல வந்து அது என்ன பாத்தீங்கன்னா சர்வர் நேம் மாடல் நம்பர் எதுவும் வச்சிருக்கீங்களா? தெரியும், ஐபிஎம் 320 போடுங்க பார்ப்போம். ஐபிஎம் 320ல அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஐ திங்க் 320. விஜய், அந்த மெயில் சர்வரோட 720 வரும். சாரி 620. இல்ல 720லாம் டெல் விஜய். இல்ல, ஐபிஎம் பவர் 720 சர்வர்னு வருது பாருங்க. இல்ல, பவரேஜ் போடுங்க. ஐபிஎம் பவரேஜ். இல்ல, பவரேஜ் வந்து டெல் இல்ல, டெல்ல தான் பவரேஜ் சர்வர். டெல் 730 டெல்ல வராது, 720ல வரும். டெல் தான் பவரேஜ் சர்வர். மேபி நீங்க சொல்றது எனக்கு வந்து இல்லனா ஃபிஜிஸ்ட். இல்ல விஜய், ஆக்சுவலா வந்து இந்த நம்ம பார்த்த மெயில் சர்வர் வந்து ஐபிஎம் சர்வர் தான். அது ஓகே 320 நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணி பார்க்கறேன். ஏன்னா அதுல அந்த ஆக்சுவலா அதுல அந்த மாதிரி ரன் ஆயிருந்துச்சு. அதுல வந்து ரேம் இஷ்யூவோட வந்து ரன் ஆயிட்டு இருந்துச்சு. எப்படி வந்து ரேம் இஷ்யூவோட ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி பாக்குறப்ப தான் அதுல வந்து ரெடண்டன்ட் ரேம் வந்து ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சு. அந்த மேனுவல் எடுத்து பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெடண்டன்ட் கான்செப்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணினாங்க ரேம். ஓகே, பட் எனக்கு இது ஸ்ட்ரேஞ்சா இருக்குது. ஏன்னா என்னோட என்வரான்மெண்ட் பத்தி நான் என்னோட என்வரான்மெண்ட் சொல்லிடுறேன். என்னோட என்வரான்மெண்ட்ல வந்து எல்லாமே லேட்டஸ்ட் ஹார்ட்வேர் தான். டெல் என்னோட என்வரான்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டெல், ஹெச்பி, சிஸ்கோ, சூப்பர் மைக்ரோ, இந்த 4 சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே ரொம்ப லேட்டஸ்டான சர்வர்ஸ் தான். ஓல்டு சர்வர்ஸ் ரன் ஆகுது, லேட்டஸ்ட் சர்வர்ஸ் ரன் ஆகுது.
அப்ப சிஸ்கோ பிளேடே எடுத்துக்கோங்களேன். சிஸ்கோல வந்துட்டு வி ஆர் யூசிங் B200 M4 B200 M5 யூஸ் பண்றோம். சிஸ்கோ பிளேடு ரொம்ப அட்வான்ஸ்டு, சேசிஸே ரொம்ப அட்வான்ஸ்டு. பட் அதுலயே பாத்தீங்கன்னா டிம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா சர்வர் டவுன் கிடையாது. அது ஆக்சுவலா அதுல வந்து அந்த 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 செட்டிங் வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. நான் பார்த்த மெயில் சர்வர்ல அந்த செட்டப் இருந்துச்சு. ஹார்ட்வேர் எரர் மட்டும் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நாங்க டவுன் டைம் வாங்கி செக் பண்றப்பதான் அவங்க ரெடண்டன்ட் செட்டப்ல வந்து அதுல கான்ஃபிகர் பண்ணிருந்தாங்க ரேம். இல்ல ஆக்சுவலி என்னன்னா ILOல வந்துட்டு சொல்லுங்க. இல்ல இப்ப அது ஃபால்ட்டி ரேம் வந்து ரிமூவ் பண்ணிட்டா சர்வர் அப் பண்ணிரலாம் இவர. அது இல்ல அது ஃபால்ட்டி ரேம் இருந்தாலுமே ரன் ஆயிட்டு இருக்கும். இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஃபால்ட்டி ரேம்னா டவுன் ஆயிரும் கம்ப்ளீட்டா. ஃபால்ட்டி ரேம் இருந்து ரன் ஆகுது சொல்றாரு. பட் அப்படி இருக்காது. எனக்கு என்னோட என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. மேபி நீங்க சொல்ற சர்வர் எதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா அந்த நம்பர் எனக்கு ஞாபகம் இல்ல. நான் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி அந்த மாதிரி ஒரு டேட்டா சென்டர்ல பார்த்தேன். ஏன்னா நீங்க மேபி பார்த்தது எதவா இருக்கும் அப்படின்னா அலர்ட்ஸ் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு அந்த அந்த டிம் ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது அதுல வார்னிங் அலர்ட்டோ அல்லது கிரிட்டிக்கல் அலர்ட்டோ நமக்கு வந்து இந்த ILOல ஐடியாக்களே காமிக்கும். ஆக்சுவலா நான் பார்த்த சர்வர்ல வந்து 2 ரேம் வந்து ஃபெயிலியருங்க. ஓகேங்களா? அப்ப 2 ப்ராசஸருக்குமே இருந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயுமே ஒண்ணு ஃபெயிலியர் ஆயிருந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா ரெடண்டன்ட் செட்டப்ல வந்து அசைன் பண்ணியிருந்தாங்க. அதோட மேனுவல் அந்த சர்வர்லயே இருந்துச்சு. அந்த சர்வரோட பேனல் இருக்கு பாத்தீங்களா, இன்சைட் பேனலு. ஆமா. அதுலயே வந்து ரெடண்டன்ட் செட்டப்னு இருக்கு, அப்புறம் நான் ரெடண்டன்ட் செட்டப்னு இருக்கு. ஓகே ஃபைன். யா லெட்ஸ் செக். நான் செக் பண்றேன் என்னோட சைடுல எந்த ஹார்ட்வேர் சப்போர்ட் அப்புறமா அந்த ஆனா இது வந்து இந்த இந்த இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகாது. மேபி ஏதாவது ஒரு சர்வர்ல இல்ல, நான் அங்க மட்டும் தான் பார்த்தேன். அந்த ஒரு IBMல மட்டும் தான் பார்த்தேன் நான். மேபி அது ரொம்ப லேட்டஸ்டா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது கான்ஃபிகரேஷன் இருக்கலாம். பட் இட்ஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் எல்லா சர்வரும் கிடையாது. CPU ஃபெயிலியர் ஆனா சர்வர் டவுனு, டிம் ஃபெயிலியர் ஆனா சர்வர் டவுன் தான். நீங்க சொல்ற கான்செப்ட் மேபி அது தனியா வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா சர்வரா இருக்கலாம். நானும் என்ன செக் பண்றேன் அந்த மாதிரி எதுவும் அவைலபிலிட்டி இருக்குதான்னு சொல்லி நான் செக் பண்றேன். ஃபைன். அப்பனா வந்து நம்ம ஜெனரலா ஒரு ரேம் ஃபெயில் ஆனாலே நம்ம சர்வர் டவுன் ஆயிரும். ஃபெயில் தான், டவுன் தான். யா ஆஃப் கோர்ஸ். இப்போ உங்க டெஸ்க்டாப்ல என்ன, இப்போ உங்க டெஸ்க்டாப்ல வந்து ஒரு 6 ரேம் போட்டிருக்கீங்க, 6 ஸ்லாட் இருக்குது. 6 ஸ்லாட்ல 6 ரேம் போட்டிருக்கீங்க. அதுல ஒரு ரேம் ஃபெயிலியர் ஆனாலும் டெஸ்க்டாப் டவுன் தான். உங்க PC வந்து டவுன் ஆயிரும். அது பை தி சேம் அதே மாதிரி சர்வரும் அதே தான். ஓகேங்களா? ஒரு ரேம் டவுன்னாலுமே ஒரு ரேம் ஃபால்ட்டினாலுமே டவுன் ஆயிரும். நீங்க அதை ரீப்ளேஸ் பண்ணி ஒன்னு அதை ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லாட்டி அந்த ரேமை வந்து ரிமூவ் பண்ணணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இல்லங்க அது ஆக்சுவலா அந்த மாதிரி ஆகாதுங்க. எந்த மாதிரி ஆகாது புரியல. நீங்க சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரேம் ஃபெயில் ஆனாலுமே டோட்டல் வந்து ஃபெயில் ஆகாது, ரன் ஆயிட்டு இருக்கும். சரி ஒரு நிமிஷம், நான் கிளாஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அதுக்கான எவிடன்ஸ் நான் காமிக்கிறேன். ஓகேங்க. ஆஃப் த லைன்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு டவுட் இப்போ மேபி ஒரு டவுட் ஒண்ணும் இல்ல, அதுதான் நம்ம கிளாஸ் இது பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து மல்டிபிள் ரேம் யூஸ் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் TB கணக்குல தான் நம்ம ரேம் யூஸ் பண்றோம். ஏதாவது ஒரு ரேம் ரிமைனிங் இருக்கிற ரேம்ஸ்ல ஆக்சஸ் ஆகுமா? ஏன்னா நம்ம மல்டிபிள் ஸ்லாட் யூஸ் பண்றோம், அதனால கேக்குறேன். ஏன்னா அது எல்லாமே சேர்த்து குமுலேட்டிவா தான் நம்மளுடைய ரேமுடைய அதாவது மல்டிபிள் ரேம் வந்து வொர்க் ஆகுங்க. அது ஆக்சுவலா ரெடண்டன்ட் கான்செப்ட்னு இருக்குங்க. IBM 3650ங்க. 3650வா? ஆமா, IBM 3650. ஓகே ஃபைன். ஆக்சுவலா நீங்க பாத்திருக்க எல்லா சர்வருமே நான் பாத்திருக்கேன். சூப்பர் மைக்ரோல இருந்து என்னென்ன சொன்னீங்களோ டெல் 740 வரைக்கும் நான் வந்து பாத்திருக்கேன். பழைய டெக்னாலஜி இருந்து புது டெக்னாலஜி வரைக்கும் பாத்திருக்கேன் ஒரே டேட்டா சென்டர்ல. நான் அந்த டேட்டா சென்டர் எதுன்னு நான் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன் டியூ டு தி செக்யூரிட்டி ரீசன். இல்ல அது நீங்க எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம். அது எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய சிஸ்டம் 3650வா? 3650 வந்து லெனோவோ காமிக்குது. இல்ல IBM ல இருந்து இருக்கு. ஃபைன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஓல்ட் சர்வர் இந்த சர்வர் நான் பார்த்தது. ஓகே. சரி நான் செக் பண்றேன். என்னோட சைடு செக் பண்றேன். செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் எப்படின்னு. ஃபைன். ஹெல்த்தி ஆர்குமெண்ட். ஓகே குட். ஃபைன். லெட்ஸ் கோ டு தி இல்ல ஆக்சுவலா நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி ஒன்னு இருக்கு, மத்தவங்க தெரிஞ்சுக்கணும். நான் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ஆர்குமெண்ட் தான், தப்பு இல்ல. உங்களோட இன்புட்ஸ் கொடுக்கிறது தப்பு கிடையாது. அதான் சொல்றேன். இது கிளாஸ்ங்கிறது என்னன்னா
ஒருத்தர் மட்டுமே என்னோட ஒப்பீனியன் மட்டுமே ஷேர் பண்றது வந்து நான் காலேஜோ ஸ்கூலோ வந்து எடுக்கல. நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி படிக்க வந்திருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க ஷேர் பண்றீங்க, எனக்கு தெரிஞ்சு நான் ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைன் கேஸ், இதுதான் வந்து மதர் போர்டு. அதாவது ரேக் சர்வரோட மதர் போர்டு. இந்த ரேக் சர்வரோட மதர் போர்டு வந்து இப்படித்தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 2 CPU இருக்கு, ரைட்டா? CPU 1 இருக்குது, CPU 2 இருக்குது. ஸோ இதுல CPU 1 CPU 2 இருக்குது. இந்த இடத்துல இதெல்லாம் ரேம் ஸ்லாட்ஸ். CPU எப்பயுமே ரேம் வந்து பாத்தீங்கன்னா CPU ரேம் வந்து ஒரு ட்வின்ஸ் மாதிரி, 2 பேரும் ஒன்று போல தான் நம்ம வந்து கீப் அப் பண்ணணும். இதுல வந்து ஸ்லாட்ஸ் இருக்கும், A1 B1 C1 D1 அந்த மாதிரி ஸ்லாட்ஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ A1 வந்து CPU 1க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா E1 F1 G1 இருக்கும். E1 வந்து CPU 2க்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேம் வந்து நம்ம வந்து இப்போ இதோ டெக்ஸ்டாப் இருந்தால் நீங்க ரேம் வந்து எப்படினாலும் போட்டுக்கலாம். பட் ஒரு சர்வரா இருக்கிறப்ப இதுக்கு சப்போர்ட், இந்த சிபிக்கு சப்போர்ட் பண்ற ரேம் இங்கே போடணும், இந்த சிபிக்கு சப்போர்ட் பண்ற ரேம் இங்கே போடணும். பை த ஸ்லாட்டை வச்சு நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்லாட்ல எது இஷ்யூ ஆனாலோ அல்லது டிம் எதுவும் ஃபால்ட்டி ஆனாலோ நமக்கு வந்து சர்வர் இஷ்யூ வரும். பிஎஸ்ஓடிஆர்னு சொல்லுவோம். அதை வந்து ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் மாதிரி நம்ம வந்து பர்பிள் ஸ்கிரீன் ஆஃப் டெத்னு வந்து ESXல சொல்லுவோம். அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நமக்கு வரும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருக்கு இருக்கா? கொஞ்சம் ஸ்கோப் மட்டும் சொல்லுங்க. ஜஸ்ட் VMware ஸ்கோப், கிளவுட் ஸ்கோப், VMware ஸ்கோப், கிளவுட் ஸ்கோப் அந்த மாதிரி எது பெஸ்டா இருக்கு அந்த மாதிரி. சொல்றேன். ஃபைன். அது இந்த செஷனை முடிச்சு சொல்லிடுறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனி அதர் क्वेश्चन டேட்டா சென்டர் பத்தி, வேற டெக்னாலஜி பத்தி? தென் இந்த செஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் செஷன் ஆரம்பிக்கிறேன். கேஸ் டைம் இருக்குல்ல, இன்னொரு ½ ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லையா? எதுவும் இல்ல, டைம் இருக்கா? எஸ் ப்ரோ. ஓகே. அது பிளேட் சர்வருக்கும் ரேக் சர்வருக்கும் என்னங்க டிஃபரெண்ட்? என்ன அது பர்பஸ்? நான் சொல்றேன், அது தனி கிளாஸ், அது ஒரு பெரிய டாபிக். அது நெக்ஸ்ட் செஷன்ல நான் எடுப்பேன். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளேட் சர்வர் ரேக் சர்வர் என்ன, அதுல உள்ள அட்வான்டேஜஸ் எல்லாமே நான் தனியாக எடுக்கிறேன். சரிங்களா? ஓகே. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாமே வந்து அப்கமிங் செஷன்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகும். இப்போ நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும், எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு நம்ம மிக்ஸ் பண்றப்ப டைலூட் ஆயிரும். நான் எப்படி எடுப்பேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போவேன். டேட்டா சென்டர் என்னன்னு சொல்லிட்டு, அப்புறம் அதுக்குள்ள என்னென்ன டிவைசஸ் தனித்தனியா போயிட்டு ரேக் சர்வர் ஒன்னொன்னா போயிட்டு அதுக்கடுத்து தான் விர்ச்சுவலைசேஷனே தொடுவேன். நான் VMware டாபிக்கே தொடுறதுக்கே எனக்கு 1 வாரம் ஆயிரும், அந்த பேசிக்ஸ்லாம் முடிச்சு VMware டாபிக் தொடுறதுக்கு. ஸோ அதுக்குள்ள உங்களை வந்து டேட்டா சென்டர்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துடும் நான். ஓகே ஃபைன். ஸோ VMwareல ஸ்கோப் எப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த டேட்டா சென்டர் இல்லாட்டி இந்த உலகம் சுற்றுறதே ஸ்டாப் ஆயிரும். ஆல்மோஸ்ட் இந்த உலகமே டெக்னாலஜி இல்லாமல் ஸ்டாப் ஆயிரும். அதே மாதிரி இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் டேட்டா சென்டர் இருக்கும், இந்த டேட்டா சென்டர் இருக்கிற வரைக்கும் இந்த VMware இருக்கும். VMware will survive till the end. இந்த உலகம் அழிகிற வரைக்கும் VMware இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எல்லா கிளவுட் இருக்குது. அஃப்கோர்ஸ் கிளவுட் வந்து பூம் ஆகிட்டு இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கிளவுட் வந்து பூம் ஆகிட்டு இருக்கு. ஈவன் என்னதான் கிளவுட் பூம் ஆனாலும் கிளவுட்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கிளவுட்ன்றதுமே ப்ரோ, சாரி ஃபார் இன்டரப்டிங், இந்த கிளவுட்ன்றதுமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிசிக்கல் டேட்டா சென்டர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அதானே? சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். அஃப்கோர்ஸ் அவனுமே ஒரு ஹைப்பர்வைசர் தான் யூஸ் பண்றான். ஆனா என்ன ஹைப்பர்வைசர் இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை. ஏதோ ஒரு நம்ம உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பிசிக்கல் டிவைஸ் அவனுமே வந்து டேட்டா மெயின்டைன் பண்றாங்க. ஓகே. ஆமா, எப்படி நம்ம இப்ப பார்த்தோம் டேட்டா சென்டர், அதே மாதிரி தான் அவனும் டேட்டா சென்டர் ரன் பண்றான். பட் அவன் என்ன ஹைப்பர்வைசர் யூஸ் பண்றான் இன்ன வரைக்கும் வெளியில சொல்லவே இல்லை. லைக் AWS தான் இதுல வந்து டான்னு பார்த்தோம்னா AWS தான் ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வந்தது. AWSம் Azure இப்போ வந்து மார்க்கெட்ல பெரிய ஜியாண்டா இருக்காங்க. இவங்க 2 பேரும் எங்க டேட்டா சென்டர் வச்சு என்ன ரன் பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு கம்பெனி சீக்ரெட் மாதிரி வெளியில சொல்ல மாட்டாங்க. அது என்ன ரன் பண்றான், எப்படி ரன் பண்றான்னு, ஹைப்பர்வைசர் என்னன்னே குழப்பமா இருக்குது. நானும் நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணி பாக்குறேன். அது Azure வந்து என்ன ஹைப்பர் யூஸ் பண்றான்னு எனக்கு தெரியல. மேபி நிறைய பேர் ஹைப்பர் யூஸ் பண்றான்னு சொல்றாங்க, பட் ஹைப்பர் யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஃபைன், இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ VMware ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ VMwareக்கு வந்து எப்பயுமே ஒரு ஃப்ளோல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். எக்காரணத்தை வந்து ஸ்டாப் ஆகாது. என்னன்னா
எல்லா கம்பெனிலும் டேட்டா சென்டர் இருக்கும். அவனோட ஓன் கம்பெனில ஃபுல்லா டேட்டா சென்டர் போட்டு வச்சிருப்பான். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஹைப்பர்வைசர் தேவைப்படுது, ஒரு விர்ச்சுவலைசேஷன் தேவைப்படுது. அப்ப அது VMware தான் இருக்கும். எப்படி கிளவுட்ல வந்துட்டு அஸ்யூரும் அமேசான் AWSம் மார்க்கெட் லீடரோ, அதே மாதிரி விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்ல டான் நம்பர் 1 மோனோபோலிங் கூட சொல்லலாம் VMware. VMware வைக்கிறதா சட்டம். அவனை மீறி எதுவுமே கிடையாது விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்ல. நிறைய பேர் இருக்காங்க. லைக் ஹைப்பர்வி இருக்கான், சிட்ரிக்ஸ் இருக்கான், ரெட் ஹாட் இருக்கான், அப்புறம் நியூட்டானிக்ஸ் இப்போ வந்திருக்கான். இவ்வளவு பேர் இப்ப இருக்காங்க. பட் இவ்வளவு பேர் இருந்தாலும் VMware வந்து அசைக்க யாராலையும் முடியாது. ஏன்னா அவனோட டெக்னாலஜி அப்படி. அவன் வந்து 1985ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இப்ப வந்து ஒரு ஜியாண்டா வந்து வளர்ந்து நிக்கிறான். ஓகே, ஸோ இதுல VMware ஓப்பனிங் பாருங்க. ஸோ VMware அப்ரிஷியேட்டர் 2.6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 lakhs வரைக்கும் சேலரி கொடுக்குறான். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்துக்கோங்க. டிசைன் டெப்ளாய் த vCenter, PSS ஹோஸ்ட், CPU மெமரி ஸ்டோரேஜ் நெட்வொர்க்கிங். சென்னை லொகேஷன் நினைக்கிறேன். சென்னை லொகேஷன் பாரிஸ். சரி, இப்போ இந்த செஷன் முடிச்சிடுறேன். தென் க்ளவுட்னா என்ன, VMware என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள வரேன்.